எப்படியோ கடங்கடெல்லாம் வாங்கி ஆட்டோ வாங்கியாச்சா, இதை வச்சு சம்பாதிச்சிட வேண்டியதுதான். வந்து ஆட்டோல ஏறினாலே 100 ரூபாய் பிடிக்க வேண்டியதுதான். நான் முத்தியா ஆட்டோ வாங்கிட்டு இனிமே பணம் ஆயிடுவோம் போலுதா. ஆமாண்டா, அதான் என் லட்சியம். விடு விடு, குடிசீத்துல பணம் ஆயிடுவேன், இனிமே பில்டிங் கட்டுவேன். உன் வாய் முகத்தை கண்டி பழிச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு தேன் மிட்டாய் வாங்கி தான்டா. தேங்க்ஸ்ப்பா. சரி, எங்க நின்று சபரோட பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றா? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாக்கா எல்லாம் பஸ்ல போயிடுறாங்களாடா. ஆட்டோக்கு முன்னால போய் நிறுத்தணும். அப்படியா? ஆட்டோல போனோமா? நான் நடந்து தானே போய் கூப்பிட்டேன். அட யாரு அப்படி போய் கூப்பிடலாமா? சரி விடு, இங்கே எதனா சவரி வந்தாக்கா நான் ஏத்தின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன். அங்க ஒரு நந்தூர் புச்சு உள்ள போட்டு போ. நான் பாத்துக்கிறேன் விடு. என்னடா கல்லு தூக்கினோம்? சவர் புச்சு உள்ள போடு. நான் வந்து உனக்கு கல்லு மச்சிக்கணும். ஐயோ, நான் கல்லு மச்சின்னு போற? அது ஒண்ணும் இல்லப்பா. டேய், அங்க கல்லு கொட்டிக்கிறாங்களே, அது தெரியும் தானே போற? ஊட்ட கொஞ்சம் பள்ளமா இருக்குதுப்பா, தீக்கு போய் போட்டா கொஞ்சம் மோடாமல்ல. அடங்கொய்யால இவனடா காசு கொடுத்து ஆட்டோல வருவான். எப்பா, என் கூட்டு வலிக்கும் ஒரு 4-5 கல்லு போடுறேன், எடுத்து வந்து குத்துட்டு வந்துடுறியா? 200 ரூபாய் தரியா? 200 ரூபாவா? என்னப்பா ஃப்ரீயெல்லாம் செய்ய மாட்டியா? தத்திரம் முச்சுனே, ஒழுங்கான போக சொல்லி, இல்லன்னா கழிச்சுக்கு அடிப்பேன். என்னப்பா கல்லு எடுத்து வந்து போட மாட்டியா? டேய், வெறுப்பேத்தின்னு கிடைக்காதுடா, ஒழுங்கா போயிடு. சரி சரி, இதை நான் எடுத்துன்னு போனேன்ட்டு யார்கிட்ட சொல்லாதானா? டேய் சீப்பா, வேற யாரும் பாக்கல. நடா சவாரிக்கு வரானுங்க, வெறுப்பாகுது. இதை வச்சு நான் இப்பதான் பணக்காரன் ஆகுது. ஆயிடுவேன், நீ கவலையே படாதே. நீ இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆகுது. நீ கவலைப்படுவது முத்து, நீ ஜெயிப்ப. தேங்க்ஸ் பா. இதே மாதிரி ஆட்டோ தான் மஞ்சள் கலர் ஆட்டோ, அப்பளம் மாதிரி நொறுங்கி கஞ்சி. டிரைவர் இதே மாதிரி தான் இருந்தாரு, பல்லெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. ஏய், என்னடா பேசுற? என்ன ஆச்சு? ஒரு ஆட்டோ அப்பளம் மாதிரி நொறுங்கி கிடக்குது, பெரிய ஆக்சிடென்ட். அட அபச கோணத்துக்கு போந்தோம்னா நான் இப்பதான் ஆட்டோ வாங்கிக்கிறேன். அது பரவாயில்ல, மஞ்சள் கலர் ஆட்டோ வாங்கிக்கிறியா? அதை பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆட்டோ மஞ்சள் கலர்ல வராம மயிலமாவு கலர்லடா வரும். சரி விடுப்பா, அதை பத்தி நம்ம ஏன் பேசுதே, பார்த்து சூதானமா போ. ஆட்டோ அப்பளமே நொறுங்கிட்டு போதா? டேய், நல்ல வாட்டி உன் வாயில வராதாடா? நெசிங் போடுன்ற நடந்தத சொன்னப்பா, நடக்க போறத சொன்னப்பா. நடக்க போதா? அட தத்து முச்சுனே போடா. இதே மாதிரி கோடு போட்ட சட்டை எங்க தாத்தா அண்ணப்பன் டேல போட்டு இருந்தாரு. இப்ப எங்க போயிட்டாரு உங்க தாத்தா? மேல எல்லாரும் இடம் பூச்சி வைக்க போகிறாரு. இது நான் ரொம்ப நாத்தடிக்கிறேன், இந்த வச்சுக்கோ. கோயில் பச்சடி அதுக்கு அமௌண்ட் வச்சு போதா? அவனு விடுப்பா, நீ பணக்காரன் ஆகுற. டேய், இதான் சொல்றேன், ஒரு சவாரி கூட வர மாட்டேங்குது. வரும், ஏன் கவலைப்படுற? இதே மாதிரி மெது விடு கட்டுவேன். ரொம்ப ஆத்துல இருக்குதுடா நீ சொல்றது. பாரு, கண்ணெல்லாம் கலங்குது. சரி, அது விடு, அங்க போய் இன்னொரு வராரு. அட வித்துட்டேங்க, ஒன்னும் சவாரி ஆகலங்க. திரிஞ்சு திரிஞ்சு உடம்பு டயர்ட் ஆனதாங்க மிச்சம். சார் நில்லுங்க, நாய்க்குமே விடுறேன். ஆட்டோ வாங்கிருக்கியாப்பா? ஆமாங்க, கடை வாங்கிக்கிறேங்க. இதை ஓட்டி பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? சவாரி வரணும், அவன் கரெக்டா காசு கொடுக்கணுமே. நான் 2-3 வாட்டி ஆட்டோல போய்க்கிட்டேன். இப்படி போனா 100 ரூபாய் வாங்கிப்பாங்க, இப்படி போனா 100 ரூபாய் வாங்கிக்குவாங்க. அதை பிளான் பண்ணி தான் ஆட்டோ வாங்கினேன். அட பாவி, இத நம்பியாடா ஆட்டோ வாங்கிட்ட? நோ, ஒரு நாளைக்கு 10 சவாரி ஓட்டுன்னு வச்சுக்கா, 1000 ரூபாய் அப்படியே பாக்கெட்ல வையும். ஏ தம்பி, நான் 20 வருஷம் ஆட்டோ ஓட்டினவன்டா. சொந்தமா வீடு இல்ல, ஒரு பைக் இல்ல, என் பொண்டாட்டி கழுத்துல ஒரு குண்டுமணி கூட நகை இல்லடா. குச்சி அழிச்சிட்டு இருப்ப. அட யாரா அவன்? குடிப்பழக்கம் கொஞ்சம் கூட இல்லாதவன்டா நானு. அப்போ சம்பாதிச்ச காசுல எங்க போச்சியா? சின்ன வீடு எதனா சட்டை போச்சுக்கிறியானா? பாத்தியா, அதெல்லாம் இல்ல, அக்மார் கோல்டு நானு. கோல்டா வெள்ளியா? சம்பாதிச்ச காசு என்ன பண்ண? ஏய், நெவ சம்பாரிச்சேன்ற 4 ஃபுல்லா ஓட்டினாலும் மிஞ்சி போனா ஒரு 400 ரூபாய் கையில நிக்கண்டா. அதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? 400-500 தானா? அது மட்டும் இல்லடா, அப்பப்போ ஆட்டோ ப்ராப்ளம் வரும், மெக்கானிக் செலவு, டயர் போவோம், இந்த டாப் கிழிஞ்சு போவோம், அதை நீ தைக்கணும். பளபளன்னு வாட்டர் வாஷ் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமாடா? நீ சொல்றது பார்த்தாலே எனக்கு பயமாகுதுப்பா. இத வச்சு நான் பணக்காரன் ஆக முடியாதா? இத வச்சு பணக்காரலாம் ஆக முடியாது. இத வச்சா சேட்டு கடையில ஒரு 50,000 60,000 தருவான், அவ்வளவுதான். என்னடா இது? நீ கவலைப்படாத, நீ பணக்காரன் ஆவி, அது மாதிரி பில்டிங் கட்டுவேன். அட கரம் புச்சுனே, அந்த நான் சொல்றேன், நீ என்ன பேசுங்கிற? பாசிட்டிவா பேசுறா போல, ஆனா நடைமுறைக்கு அது எதுவும் ஒத்து வராது. பார்த்து எதனா கூலி வேலைக்கு போடா. அப்ப ஆட்டோ ஓட்டினா கடன் வாங்கி தானே வாங்கினேன், அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏம்பா, கடன் வாங்கினியா? இந்த மாசம் வட்டியை கட்டல? அதுக்குள்ள வந்துட்டானுங்க. ஆனா சவாரி ஓட்டி கட்டி விடுறானா? வட்டி கட்டு, வண்டி எடுத்துட்டு போ. ஒரு மாசம் தானே ஆகுது, நானா இப்படி பேசுற? உங்களை மாதிரி ஆள நம்ப முடியாதியா? எங்கன்னா ஊர் விட்டு போயிடுங்க. ஏய் தல்டா.
நோ 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 அட பாய் ஒரு டியூ கட்டத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டானுங்களா. நீ கவலைப்படாதப்பா, நீ பணக்கார நாய் அதே மாதிரி பில்டிங் கட்டுவேன். போடா போடா நாசமா பண்ணுறேன் போடா. பாவம், இந்த மாதிரி ஆட்டோ வாங்கிட்டு நிறைய சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஒன்னும் நடக்காதுங்க, உழைக்கணுங்க. ஐயோ ஆட்டோவும் போச்சு எல்லாமே போச்சு, இப்ப என்ன பண்றது? வாப்பா, நான் மேஸ்திரி வேலைக்கு தான் போறேன், நீ சித்தாளா இருந்துக்கோ. சரிண்ணா போலாம் போலாம்.